பிளைன்ஸில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து வெயில் அடிக்குது. இது வரலாறு காணாத ஒரு வெயிலாக இருக்குங்க. மெயினாக மே மாதத்தில் கண்டிப்பாக பெய்யும். ஆனால் இந்த வருஷம் வந்து ஜனவரிலேருந்து இது வரைக்கும் மழை பெஞ்சதே இல்லை. இப்போ ஊட்டியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி வெயில் வந்து அடித்ததே கிடையாது. ஏன்னா கீழ் தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஊட்டி நோக்கி தான் எல்லாம் வருவாங்க. அங்கே வெயிலோட தாக்கம் ஜாஸ்தின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கீழே பிளைன்ஸில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து வெயில் அடிக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிக அளவு மரம் நடணும். மரம் நட்டால் மட்டும் பத்தாது, அதை வந்து முறையாக வந்து நாங்கள் பாதுகாக்கணும். ஆனால் இப்போ எல்லா டேம்லேயும் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ரொம்ப வற்றிட்டு தண்ணியும் கஷ்டமாக இருக்குது. குடி தண்ணிக்கே இப்போ இங்கே வந்து தட்டுப்பாடாக இருக்குது. அதனால் நம்ம அதிகம் அது மரம் நட்டால் தான் மழை வந்து அந்த மரத்தையும் நம்ம பாதுகாத்தா தான் இங்கே ஊட்டியில் வந்து பழைய ஊட்டி மாதிரியே இருக்கும்னு என்னோட கருத்து. என் பேர் பியோலிங்க. நான் பல வருஷமாக இங்கே டூரிஸ்ட் லைனில் இருக்கிறேன். வர சுற்றுலா பயணிகளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடமா கூட்டு போய் காட்டுறது தான் எங்களோட வேலை. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வரலாறு காணாத வெயிலாக இருக்குங்க. நேற்று 29 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஊட்டியில் வெயில் அடிச்சது. பிளைன்ஸில் இருக்கவங்க ஊட்டியில் குழு சீசனை அனுபவிக்க தான் இவ்வளோ தூரம் வராங்க. ஆனால் இங்கே வந்து கூட அவங்களுக்கு இந்த குளுமையான சீசனை என்ஜாய் பண்ண முடியறதில்ல. ஏன்னா அவங்க ஊர் மாதிரியே இப்போ ஊட்டியும் மாறிப்போச்சு, காலநிலையெல்லாம் ரொம்ப மாறிப்போச்சு. அவங்க இங்கே ஏன்டா வந்தோம்னு சொல்லி திரும்பி போகிற அளவுக்கு ஊட்டியில் இன்றைக்கி கிளைமேட் ஆகிப்போச்சு. கடந்த 79 வருஷத்துக்கு அப்புறமா இருந்த கிளைமேட்டு இப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. இது வரலாறு காணாத ஒரு வெயிலாக இருக்குங்க. எங்களுக்கு பல வருஷமாக ஊட்டியில் பிறந்து வளர்ந்து இந்த இடத்துல இருந்தாலுமே எங்களுக்கே இந்த வெயிலை தாங்க முடியல. நாங்களே குழு ஊட்டி எங்கே போகிறதுன்னு எங்களுக்கே தெரியல. நீலகிரி மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவு வெப்பம் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். காரணம், இங்கு மழை இல்லை. மழை இல்லாததற்கு காரணம் மரம் இல்லை. இது ஒரு எல்லா விதத்திலும் நீலகிரி மாவட்டம் இது வந்து மிக செழிப்பான ஒரு குழு மாவட்டம். மட்டுமல்லாமல் நீலகிரி மாவட்டத்தினுடைய அதிக பயன்பாடுகள், விவசாயிகளினுடைய தேவைகள், மழை தேவைகள் அதிகம் இருக்கிற மாவட்டம். அடுத்து ஊரில் எந்த இடத்தில், உலகத்தில் எந்த இடத்தில் இருக்கிற சுற்றுலா பயணிகளும் அந்த ஊரை விட்டு வந்து சிறப்பாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நீலகிரி மலை மாவட்டத்தை மட்டுமே நம்பி வருவார்கள். இந்த மலை மாவட்டத்தில் வெப்பம் கடுமையாக இருக்கிறது என்று சொல்லி இப்போது சுற்றுலா பயணிகளுடைய வரத்து கூட குறைந்திருக்கிறது. இது இந்த மாவட்ட மக்களை வெகுவாக பாதிக்கிறது. அதாவது ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கிறது என்பதை காட்டிலும் ஒரு மாவட்டத்தினுடைய இயற்கை சூழலே மாறி இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய இயற்கை நமக்கு விடுக்கும் எச்சரிக்கை. இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீர்நிலைகள் காக்கப்பட வேண்டும், சதுப்பு நிலங்கள் காக்கப்பட வேண்டும், அதிக அளவு மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும். இங்கு தீ காரணங்கள் கூறியோ அல்லது வெப்ப காரணங்கள் கூறியோ கள்ளத்தனமாக வெட்டப்படுகிற மரங்களினுடைய அளவு அதிகரித்திருக்கிறது. அது நிறுத்தப்பட வேண்டும். இது போன்ற சூழல்களை மாற்றி எடுக்காவிட்டால் நீலகிரி மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடே கேள்விக்குறியாகும். என் பேர் வந்து ரமேஷ். அவர் 30-35 வருஷமாக ஊட்டியில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எப்போவுமே இந்த மே மாதத்தில் வந்து ஏப்ரல் மேலே கண்டிப்பாக எப்படியும் 2-3 மழை கண்டிப்பாக பெய்யும். மெயினாக மே மாதத்தில் கண்டிப்பாக பெய்யும். ஆனால் இந்த வருஷம் வந்து ஜனவரிலேருந்து இது வரைக்கும் மழை பெஞ்சதே இல்லை. ஆனால் இந்த மாதிரி கிளைமேட்டு, இந்த அளவுக்கு அதிகமான வெயில் இது வரைக்கும் நான் ஊட்டியில் பார்த்ததே இல்லை. பயங்கரமான வெயில் எனக்கு தெரிஞ்சு. வண்டி ஓட்ட முடியுதுல. வண்டி உட்காந்து ஃப்ரண்ட் வீலில் உட்காந்து போனால இந்த டிராஃபிக் பயங்கரமாக ஆகுறதுனால டூரிஸ்ட் நிறையா வந்து இப்போ மே மாதம்ன்றது இது மலைகளின் ராணி இல்லை, குயின்ஸ் ஆஃப் ஹில்ஸு. அதனால் நிறைய பேர் வரதுனால ஃப்ரண்ட் வீலில் போக்குள்ள டிராஃபிக் ஆகும்போது ஃப்ரண்ட்டு முட்டிக்கிட்டியெல்லாம் சுடுது. அந்த அளவுக்கு அதிகமான வெயில் ஊட்டியை பொறுத்தவரை. இப்போ ஊட்டியில் பார்த்தா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, வெளியில் வர முடியல. இவ்வளோ எங்களுடைய காலத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி வெயிலை வந்து நாங்கள் பார்த்ததில்ல. இதனால் நிறைய தண்ணி குடிக்க வேண்டி இருக்குது, பழங்க சாப்பிட வேண்டியிருக்கு. இருந்தாலும் டயர்டாயிருது. இனி வருங்காலத்துலேயும் இந்த மாதிரி வெயில் வந்து நிறையா இருக்கும்னு இருக்காங்க. அதனால் குழந்தைங்கள பாதுகாப்புன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு அதிகமான தண்ணி கொடுத்து பழங்க கொடுத்து அவங்கள சேஃப்டியாக வைக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஊட்டியில் இருக்குது. வணக்கம், என் பேர் சிராஜ், ஊட்டிலேருந்து பேசுகிறாங்க. நான் கடுமையான வெயில், ஆனால் இந்த மாதிரி வெயில் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இந்த நர்சி வச்சுருக்கோம், ஒரு டைமுக்கு 3 டைம் தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுக்கு ஃபர்தராக என்ன ஆகும்னு சொல்ல முடியாது, தெரியல. ஆனால் வெயிலோட தாக்கம் நைட்டில் ஒரு இது போயிட்டாலும் ஃபேன் போட வேண்டியதாக இருக்குது, நிலமை வந்துடுச்சு நம்மளுக்கு இங்கே. ஆனால் ஊட்டியில் இந்த மாதிரி ஆனது தான் ஃபஸ்ட்டு டைம். என் பேர் வந்து டாக்டர் எஸ் ராஜன், ரிட்டையர்ட் சயின்டிஸ்ட் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
நான் வந்து பயோடைவர்சிட்டி போர்டு மெம்பராகவும் ஃபஸ்ட் டைமாக இருந்தேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக. இன்றைக்கி வந்து பரவலாக வந்து தமிழ்நாட்டில் பேசக்கூடியது என்னென்னாக்கா பூமி வெப்பமயமாதல், வெப்பம் வந்து அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்குது. அதுக்கு சில முக்கியமான காரணம் நீலகிரி மலையை பொறுத்தளவில் என்ன எடுத்துக்கிட்டாக்கா நிறையா மரங்கள் வந்து வெட்டிட்டாங்க. அதே சமயத்தில் நிறைய வெஹிக்கிள்ஸ் வருது. ஏன்னா வெஹிக்கிள்ஸ் வரக்கூடிய எமிஷன் வந்து ஹீட் வந்து கார்பன் டை ஆக்சைடு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்னென்னாக்கா அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு மரங்கள் இருந்தது வந்து கம்மியானதுனால பூமி வந்து வெப்பமயமாகிட்டே போகுது. பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கடந்த 50 ஆண்டு காலமாக இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த ஒரு வார காலமாக வெப்பம் வந்து அதிகமாகிட்டு போகுது. மேக்ஸிமம் வந்து 28 டிகிரி, இது வரைக்கும் இருந்தது வந்து 26 டிகிரி தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து 28 டிகிரி வரைக்கும் வந்துருச்சு. இன்னமும் இது ஒரு 0.5 to 1 டிகிரி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் வின்டரும் வரல. அதே சமயத்தில் அந்த வின்டரை பிரேக் பண்ணி வரக்கூடிய சம்மர் சவரும் வரல. அதனால் அந்த கண்டினியூட்டி போனதுனால தான் இந்த சம்மரோட இந்த வெப்பத்தோட தாக்கம் வந்து அதிகமாகிட்டு போகுது. அதனால் என்னென்னக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட்டு அது பர்டிகுலராக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வந்து இதுக்கு ஒரு தக்க ப்ரிகாஷன் மெஷர் எடுத்து, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் ஈக்கோசிஸ்டம் எல்லாமே வந்து சதுப்பு நில காடுகள் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டோம். இப்போ என்னென்னாக்கா சூரியன் வந்து பூமியில் பட்ட உடனே அந்த சதுப்பு நில காடுகளில் படும்போது என்னென்னாக்கா அந்த வெப்பம் வந்து கம்மியாயிரும். இன்றைக்கி வந்து அந்த வறண்டு இருக்கிறதுனால அந்த வெப்பம் அதிகமாகி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் பூமியுடைய வெப்பம் வந்து அதிகமாகிட்டே போகுது. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நம்ம வரக்கூடிய டூரிஸ்ட் இந்த மாவட்டம் வந்து டூரிஸ்ட்டை நம்பி இருக்குது. டூரிஸ்ட் இல்லாமையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு சில காரணங்கள் வகுத்து அது ரெகுலேட் பண்ணாங்கனாக்கா நல்லாயிருக்கும். இது எதிர்காலத்தில் எப்படி தடுக்கலாம் சார்? எதிர்காலத்தில் எப்படி தடுக்கலாம்னாக்கா நீங்கள் வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணனாக்கா இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து இதனுடைய ரொம்ப சின்ன பகுதி தான். இதுக்கு வந்து இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இதுக்கு ஆக்குப்பை. அதனால தான் நீங்கள் டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஹவர்ஸ் கணக்கில் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. இதை ஒரு ரெகுலேஷன் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா ரெகுலேட் பண்ணி இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கு என்ன காரணம் சொல்யூஷன் எப்படி பண்ணலான்னாக்கா நிச்சயம் சரி பண்ண முடியும். வரக்கூடிய டூரிஸ்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு நல்லா போவாங்க, கஷ்டப்படாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.